My dear students and parents, this is Daniel and welcome back to Visional. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மெடிக்கல் கவுன்சிலிங்குரிய அஃபீஷியல் டேட்டை இன்னைக்கு நம்மளுடைய ஹெல்த் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஹானரபிள்ஸ் ஹெல்த் மினிஸ்டர் நியூஸ் மீடியாவில் சொன்ன சில விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரேங்க் லிஸ்ட் எப்போ வரப்போகுது, கவுன்சிலிங் எப்போ ஆரம்பிக்க போகுது, நம்ம முன்னமே சொன்னோம் இல்லைங்களா, எம்சிசியினுடைய ஸ்டேட் கவுன்சிலிங் ஷெட்யூல் அடிப்படையில் தான் தமிழ்நாடு கவுன்சிலிங்கும் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இன்னைக்கு ஹெல்த் மினிஸ்டர் தரப்புல இருந்தும் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலேட்டடாக எந்த அப்டேட் வந்தாலும் உடனுக்குடன் நம்மளுடைய சேனலில் பதிவு செஞ்சுட்டே வரும். அது மார்னிங் வந்தாலும் சரி, லேட் அண்ட் நைட் வந்தாலும் சரி, நம்ம சேனலில் வீடியோஸ் அப்படிங்கிறது பதிவு செய்கிறோம். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு எந்த நோட்டிஃபிகேஷனும் எந்த முக்கியமான விஷயங்களும் நீங்கள் மிஸ் பண்ணிட மாட்டீங்க. அண்ட் இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நமக்கு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியிலிருந்து ஒரு முக்கியமான அப்டேட் அப்படிங்கிறது வந்திருக்கு ரிகார்டிங் கவுன்சிலிங் ப்ராசஸ். ஸோ தமிழ்நாட்டில் ஜூலை 30th, ஜூலை 30ஆம் தேதி மெடிக்கல் கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி சில இன்எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்டை வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த இன்எலிஜிபிள் லிஸ்ட்டுங்கிறது வந்து எல்லா தரப்பட்ட மாணவர்களுக்கும் வந்திருக்கு. 7.5 ரிசர்வேஷனில் இன்எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வந்திருக்காங்க. கிறிஸ்டியன் மைனாரிட்டி கோட்டா, மலையாள மைனாரிட்டி கோட்டா, தெலுங்கு மைனாரிட்டி கோட்டா, என்ஆர்ஐ கோட்டா, ஓசிஐ கோட்டா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கோட்டா அண்ட் ஜென்ரல் கவர்மெண்ட் கோட்டா 92.5 ரிசர்வேஷன் கவர்மெண்ட் கோட்டாக்கு மட்டும் அப்ளை பண்ண மாணவர்கள் ஓப்பன் கேட்டகரியில் மட்டும்தான் வராங்கப்பா. நீங்கள் எல்லாம் பிசியில் பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி இந்த கம்யூனல் ரிசர்வேஷனில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரிலேட்டடாக யாருக்காவது ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அவங்க ஓப்பன் கேட்டகரிக்கு மட்டும்தான் எலிஜிபிள். ஸோ நீங்களும் அந்த டாக்குமெண்ட்ஸை ரீஅப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது அவசியம் அப்படின்னு சொல்லி நிறைய செட் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் இன்எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. சிஎம்சி வெள்ளூருக்கு 20% கிறிஸ்டியன் ஸ்டேட் கோட்டா இருக்கு இல்லைங்களா, அதற்குரிய இன்எலிஜிபிள் லிஸ்ட்டையும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ மெடிக்கல் கவுன்சிலிங் தமிழ்நாட்டில் எந்தெந்த கேட்டகரி ஆஃப் சீட்ஸ் எல்லாம் இருக்கோ அத்தனை கேட்டகரி ஆஃப் சீட்டுக்கும் இன்எலிஜிபிள் லிஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அந்த இன்எலிஜிபிள் லிஸ்ட்ல உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்திருக்கும், அப்ளிகேஷன் நம்பர் மெயிலில் வந்திருக்கும், மெசேஜில் வந்திருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்மில் அப்ளிகேஷன் நம்பர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த நம்பர் தான் அந்த லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்க. எல்லாருமே டைம் எடுத்து அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பிடிஎஃப்ல உங்களுடைய நம்பர்ஸ் மென்ஷன் ஆயிருக்கா அப்படிங்க நீங்கள் எதுக்கெல்லாம் அப்ளை பண்ணீங்களோ அதுக்கு மட்டும் பாருங்க. எல்லாராலையும் லாகின் பண்ண முடியாது. யாரெல்லாம் வந்து இன்எலிஜிபிள் லிஸ்ட்டில் இருக்காங்களோ அவங்க மட்டும் தான் லாகின் பண்ணி அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ண முடியும். எல்லா மாணவர்களும் லாகின் பண்ண முடியாது, பண்ணுறதுக்குரிய நீடும் கிடையாது. நீங்கள் பண்ணி என்ன பண்ண போறீங்க, வேண்டியது இல்லைல்ல. எல்லாமே கரெக்டாக இருக்குது. உங்கள் லிஸ்ட்டில் உங்கள் பேர் வரலன்னா யூஆர் அப்ளிகேஷன் இஸ் அக்செப்டட். உங்களுடைய ரேங்க் லிஸ்ட்டில், தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட்டில் உங்களுடைய நேம் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. நேம் இருக்கிறவங்க உங்களுடைய நீங்கள் லாகின் பண்ணி என்ன டாக்குமெண்ட்ஸ் மிஸ்ஸிங்கோ, என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ, என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்களோ அதை சரி பண்ணுவதற்கான ப்ரூஃபை, டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ இதுக்கு 2 நாள் கொடுத்துருக்காங்க. வர 18ஆம் தேதி காலையில் 10 மணிக்குள்ளே இந்த விஷயத்தை செய்யணும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது நேற்றுக்கு நைட்டு 11 மணிக்கு வந்துச்சு. வந்த உடனே நம்ம சேனலில் வீடியோ அப்படிங்கிறது போட்டோம். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. பிகாஸ் வி ஆர் இன் அ வெரி ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம். இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு போய் சேரணுன்றதுனால மறக்காமல் உங்கள் கவுன்சிலிங்கில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ தட் அவங்களுடைய வாய்ப்பை தவற விடாமல் அவங்க கண்டிப்பாக கவுன்சிலிங்கில் கலந்து கொள்வதற்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 2 நாளுக்குள்ளே அவங்க அந்த விஷயங்களை செய்யணும். சரிங்களா? அடுத்ததா 25ஆம் தேதி ரேங்க் லிஸ்ட் எப்போ சார் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 25th ஜூலை 25th அன்னைக்கு தமிழ்நாட்டில் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்மளுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மாண்புமிகு மா சுப்பிரமணியம் சார் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 25th அன்னைக்கு நமக்கு ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது வரும். இது லேட்டு தான், பட் ஸ்டில் வேறு வழி இல்லை, நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். 30ஆம் தேதி கவுன்சிலிங் ஆரம்பிக்குது. தமிழ்நாடு கவுன்சிலிங் 25ஆம் தேதி வந்துடுது. 5 நாள் நமக்கு டைம் இருக்கும். 5-6 நாள் நமக்கு டைம் இருக்குது. அந்த நாட்களுக்குள்ளே உங்களுக்கு எந்த காலேஜ் எல்லாம் கிடைக்கும் கிடைக்காதுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்மளாலான எல்லா விதமான ஹெல்ப்பையும் நம்ம பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம். வில் ஹெல்ப் யூ. சரிங்களா? ஸோ 25ஆம் தேதி ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது வருது. அடுத்ததா மிக முக்கியமான ஒரு ஸ்டெப்பை தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி இந்த வருஷம் முன்னாடியே எடுத்திருக்கிறாங்க. போன வருஷம் இதே மாதிரியான எல்லா வருஷமும் இந்த நீங்கள் கொடுத்த எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வெரிஃபை பண்ணுவாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வெரிஃபிகேஷன் நடந்துச்சு. ஏன் அப்படின்னா போன வருஷம் ஒரு சில மாணவர்கள் தமிழ்நாட்டில் என்ஆர்ஐயில், ஓசிஐயில் சில ஃபேக் டாக்குமெண்ட்ஸை கொடுத்ததுனால அவங்களுடைய அட்மிஷன் காலேஜில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அதை கண்டுபிடிச்சி கேன்சல் பண்ணாங்க. ஸோ அட்மிஷன் போச்சு, இடையில பாதியில் போச்சு. அப்போ 2 ரவுண்ட் 3 ரவுண்ட் கிட்ட முடிஞ்சிருச்சு. கடந்த சில வருடங்களுக்கு முன்பதாகவும் இதே மாதிரியான இஷ்யூ அப்படிங்கிறது நடந்துட்டே இருக்கு. பாண்டிச்சேரியில் நடந்துச்சு, தமிழ்நாட்டில் எல்லா ஸ்டேட்லையுமே நீங்கள் கொடுக்குற எல்லா டாக்குமெண்ட்டையும் கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணிட்டு தான் உங்களுடைய ப்ராசஸ் கன்டினியூ ஆகும்.
இது இப்போ மட்டும் இல்ல. நீங்க ஃபைனல் இயர் போய் நீங்க குடுத்த டாக்குமெண்ட் ஃபேக்ன்னு கண்டுபிடிச்சா கூட, அட்மிஷன கேன்சல் பண்ணுவதற்கான முழு அதிகாரமும் தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டிக்கு இருக்கு. அந்த விதத்துல 20 மாணவர்களுடைய போலியான ஆவணங்கள ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. அவங்க மீது சட்ட ரீதியான நடவடிக்கையும் எடுக்கப் போவதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அவங்க 3 ஆண்டுகள் மருத்துவ கலந்தாய்வுல கலந்து கொள்வதற்கான தடையையும் விதிச்சிருக்கு தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி. ஸோ இந்த ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் எதுலலாம் சொல்லி கேட்டீங்கன்னா, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்ல. நீங்க நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கம்யூனல் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்ஸ், என்ஆர்ஐ டாக்குமெண்ட்ஸ், ஓசிஐ டாக்குமெண்ட்ஸ் இதுலலாம் ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் குடுக்கறது வந்து சட்டப்படி தப்பு. நீங்க ஒரு இடத்துல தான் நேட்டிவிட்டிங்கிறது கிளைம் பண்ணணும். இத நம்ம நெறைய வீடியோஸ்ல நம்ம சொல்லிட்டே தான் இருந்தோம். ஸோ பட் ஒரு சில மாணவர்கள் மேபி அவங்க சைட்ல என்ன மிஸ்டேக் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா 20 மாணவர்கள கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த 20 பேருக்கு வந்து தடை குடுத்திருக்கிறாங்க. அப்ப இவங்க மேல சட்ட ரீதியான நடவடிக்கை அப்படின்னா, அவங்க கிட்ட ஒரு வேள தப்பு இல்ல அப்படின்னா, அவங்க அத ப்ரூவ் பண்ணலாம். இல்ல தப்பு அப்படின்னா, அவங்களால கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் இப்போதைக்கு வந்திருக்கிற மிக முக்கியமான அப்டேட்டா இருக்குதுங்க. ஸோ ரேங்க் லிஸ்ட் வருகிற 25ஆம் தேதி வரப்போகுது. ஜூலை 25ஆம் தேதி ரேங்க் லிஸ்ட் வரப்போகுது. 18ஆம் தேதிக்குள்ள உங்களுடைய லிஸ்ட்ல அந்த உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இன்எலிஜிபிள் லிஸ்ட்ல இருந்துச்சுன்னா, மறக்காம டாக்குமெண்ட்ஸ அப்லோட் பண்ணிடுங்க. கரெக்ட்டான டாக்குமெண்ட்ஸ அப்லோட் பண்ணுங்க. ஸோ தட் நமக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம கவுன்சிலிங்க்கு பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு நம்ம வந்து எலிஜிபிளா இருப்போம். ஸோ 18ஆம் தேதி இது முடியுதுன்னா, அதுக்கப்புறமும் அகைன் தி சர்டிஃபிகேட்ஸ், ஆல் தி டாக்குமெண்ட்ஸ் வில் பி தரோவ்லி வெரிஃபைட். கரெக்ட்டா எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டு தான் ரேங்க் லிஸ்ட்ல நேம் குடுப்பாங்க. ஸோ அதனால தான் 18ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 1 வாரம் டைம் எடுக்குறாங்க. டு வெரிஃபை யுவர் அப்ளிகேஷன் டாக்குமெண்ட்ஸ். நீங்க சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாம். அதெல்லாம் கரெக்ட்டா இருக்குங்கிற பட்சத்தில ரேங்க் லிஸ்ட்ல உங்க பேர் வந்துரும். ஸோ ரேங்க் லிஸ்ட்ல பேர் வந்துருச்சு அப்படின்னா, கவுன்சிலிங்க்கு நம்ம எலிஜிபிள் ஆயிடுவோம். ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிற முக்கியமான அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நெனைச்சீங்கன்னா, மறக்காம வீடியோவ லைக் பண்ணிடுங்க. அண்ட் சேனல் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா, மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க் யூ சோ மச்.